Welcome to Future Vision Study Center Salem. UG TET to Zoology Unit 11 Microbiology and Immunology பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ஸ் பார்ட் 1 பத்தி நம்ம சரி இதுல நம்ம எதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோபயாலஜியோட ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்க்கலாம். கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ், அதாவது அது செல்லுலாரிட்டியை பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. நேச்சர் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல், அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸோட நேச்சர்ஸ் வச்சு எப்படி கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 கிங்டம் கான்செப்ட், 8 கிங்டம் கான்செப்ட், 3 டொமைன் சிஸ்டம், அதை பார்த்துட்டு கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் த புரோட்டோசோவான்ஸ் பத்தி நம்ம எலாபரேட்டா இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்ன, அதுக்குண்டான இன்ட்ரோடக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். மைக்ரோபயாலஜி இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் that deals with microbes, the microscopic form of life. மைக்ரோபயாலஜின்றது அறிவியலோட ஒரு பிரிவு. இது மைக்ரோப்ஸோட, அதாவது நுண்ணுயிரிகளோட வாழ்க்கையை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு பிரிவு. மைக்ரோபயாலஜி give its focus on the occurrence and distribution of the microorganisms in nature, their form, the structure, physiology, reproduction, metabolism and classification, their helpful and harmful relationship with other living things, their significance and usefulness in science, medicines, their beneficial or harmful effect on human beings and domestic animals and cultivated plants. இப்போ மைக்ரோபயாலஜி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா அது எப்படி எவ்வளோ உலகத்துல எப்படி எல்லாம் பரவி காணப்படுது, எங்கெல்லாம் வாழுது, அதோட லைஃப் சைக்கிள் என்ன, என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதனால ஹியூமன் பீக்கு என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸ்க்குமே பார்த்தீங்க இல்லை கல்டிவேட் காட்டு விலங்கு வீட்டு விலங்குகளுக்குலாம் அந்த மைக்ரோப்ஸ் தீங்குள்ளதா இருக்கா, பெனிஃபிஷியலா இருக்கா, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல எப்படி இருக்கு, அதோட பிசியாலஜி என்ன, அதோட மெக்கானிசம் என்ன, அதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் என்னது மைக்ரோபயாலஜி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மைக்ரோப்ஸ் ஆர் இன்விசிபிள் கிரியேச்சர்ஸ். மைக்ரோப்ஸ் அப்படின்றது வெறும் கண்களால காண இயலாத ஒரு உயிரி. டு ஸ்மால் டு பி சீன் ஒன்லி பை மேக்னிஃபைங் தி இமேஜ் வித் மைக்ரோஸ்கோப். நுண்ணோக்கியால மட்டும்தான் நம்மளால அதோட உருவத்தை பெருக்கி நம்மளால அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இதா இருக்கும். இதற்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஏன்னா மைக்ரோ அப்படின்னாவே என்னது நுண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்ப இந்த மைக்ரோப்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைரஸ், பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை அண்ட் புரோட்டோசோவா, இது எல்லாமே சேர்ந்ததான் என்னது மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்ப the science of virus is called virology. அப்ப வைரஸ் பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு வைராலஜி அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியாவை பத்தி படிக்கிறது பாக்டீரியாலஜின்னு சொல்லுவோம். ஆல்கேவை பத்தி படிக்கிறது பைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்கை பத்தி படிக்கிறது மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டோசோவன்ஸ் பத்தி படிக்கிறது புரோட்டோசோலஜி அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மைக்ரோப்ஸ் எப்படி எல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் மைக்ரோப்ஸ் invisible to naked eye or visible under a microscope. இந்த மைக்ரோப்ஸை நம்ம என்ன பண்ண வெறும் கண்களால பார்க்க முடியாது, ஒன்லி நுண்ணோக்கியால மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். அதனாலதான் நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். There is a great diversity among this microorganism. இது உலகத்துல நிறையவே இதோட பல்லுயிர் தன்மை அதிகமாக இருக்கு. Based on the unique features they divided into certain group. இதில் இருக்கக்கூடிய தனி சிறப்பு பண்புகளை பொறுத்து இதை பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. இதுல வைரஸ், பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா இது எல்லாமே இந்த மைக்ரோப்ஸ்குள்ள அடங்கும். The classifications of microorganisms called microbial taxonomy. அப்ப இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட வகைப்பாட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மைக்ரோபியல் டாக்ஸானமி வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதை பேஸ் பண்ணலாம், எதன் அடிப்படையெல்லாம் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை பேஸ் பண்ணி, அதோட செல்லுலாரிட்டியை பேஸ் பண்ணி, டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி, 5 கிங்டம் கான்செப்ட், 8 கிங்டம் கான்செப்ட், 3 டொமைன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விதமாக இந்த மைக்ரோப்ஸை என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சிருக்காங்க.
அந்த வகையில இப்ப கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் பேஸ்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வச்சு எப்படி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் தான் வந்துட்டு 4th century BC-ல கிளாசிஃபைட் லிவிங் ஆர்கானிசம். அரிஸ்டாட்டில் தான் என்ன பண்றாரு, முன்ன உயிரோட இருக்கக்கூடிய உயிரினங்களை கிளாசிஃபை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு அடிக்கல் வந்துட்டு நாட்டுறாரு. அவர் வந்துட்டு 2 kingdom சிஸ்டத்தை வந்துட்டு என்ன பண்றாரு, வகைப்படுத்துறாரு. அதாவது பிளான்ட் அண்ட் அனிமேலியா, உயிரினங்களை தாவரம் மற்றும் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணதே யாரு, அரிஸ்டாட்டில் அவங்க தான். கிங்டம் பிளான்டேல என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கே, ஃபங்கை, பாக்டீரியா அண்ட் அதர் பிளான்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு தாவரவியல்ல வந்துட்டு வரும். அனிமேலியாவில பாத்தீங்க அப்படின்னா ஆல் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் புரோட்டோசோவாவுமே பாத்தீங்க அப்படின்னா விலங்குகள்ல தான் வந்துட்டு வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதோட செல்லுலாரிட்டியை பேஸ் பண்ணி எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் செல்லுலாரிட்டி மைக்ரோப்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸா வந்து பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் செல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் அப்படின்னாவே என்ன, இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுல எந்த ஒரு செல்ஸுமே வந்துட்டு இருக்காது. they have no cells. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வைரஸஸ் வந்து சொல்லலாம். இது வந்துட்டு உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ், லிவிங் கெமிக்கல்ஸ் அப்படின்னே வந்துட்டு நாம இதை வந்து சொல்லலாம். செகண்ட் வந்துட்டு யூனிசெல்லுலார். யூனி அப்படின்னா என்னது, ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா இதுல வந்துட்டு சிங்கிள் செல்ஸ், ஒரே ஒரு செல்கள் மட்டும் அமைந்திருக்கும். அதற்கு பேர் தான் யூனிசெல்லுலார் மைக்ரோப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து புரோட்டோசோவானா நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லலாம். பாக்டீரியா, சம் ஆல்கே, சம் ஃபங்கையுமே பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் மைக்ரோப்ஸ்க்கு கீழே வந்துட்டு வரக்கூடியதாக இருக்கும். அதுக்கடுத்து மல்டி செல்லுலார் மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல மல்டி அப்படின்னா என்னது, மெனி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஆர்கானிசம்ஸ்ல பல்வேறு செல்கள் வந்து பிரசன்ட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபங்கை, ஆல்கே எல்லாம் நம்ம இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அதுக்கடுத்து அந்த மைக்ரோப்ஸோட இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸோட நேச்சர்ஸை பொறுத்து இதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. எத்தனை குரூப்ஸா பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 குரூப்ஸா வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அதாவது என்ன நியூக்ளியஸ் வந்துட்டு அதுல பிரசன்ட் ஆயிருக்குன்றத பேஸ் பண்ணி 2 குரூப்ஸ். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். the organism which do not contain a nucleus are called prokaryotes. அப்போ எந்த ஒரு உயிரினம் நியூக்ளியஸை, உட்கருவை வந்துட்டு பெற்றிருக்கவில்லையோ அது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப the nuclear materials remain scattered in cytoplasm. அப்ப அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் மெட்டீரியல் எல்லாமே அதோட சைட்டோபிளாஸ்ம்ல அப்படியே சிதறி காணப்படுகின்றன. there is no nuclear membrane. நியூக்ளியஸே இல்ல, அப்ப நியூக்ளியர் மெம்பரேனும் அதுல வந்துட்டு இருக்காது. இது எல்லாமே என்னது, ப்ரோகாரியோட்ஸ்க்கு உண்டான யூனிக் ஃபியூச்சர்ஸ். அதோட மட்டும் இல்லாம நியூக்ளியர் மெட்டீரியல் நாட் சரௌண்டட் பை நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் கால்டு நியூக்ளியாய்டு ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப நியூக்ளியர் மெட்டீரியலை சுத்தி எந்த ஒரு நியூக்ளியர் மெம்பரேனுமே வந்துட்டு சரௌண்டட் ஆயிருக்காது. இப்படி நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சண்டா இருக்கிறதுக்கு என்ன டேர்ம் சொல்லுவோம், நியூக்ளியாய்டு ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப the cell containing nuclei is called prokaryotic cell அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப இந்த prokaryotic cellல இருக்கக்கூடிய ரைபோசோம் பாத்தீங்கன்னா 70s அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல இருக்கக்கூடிய குரோமோசோம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்குலர் ஷேப்ல வந்துட்டு வட்ட வடிவில் வந்துட்டு அமைந்திருக்கும். இதுல இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ் ஆன மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, லைசோசோம், எண்டோபிளாஸ்ம் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரோகாரியோட்ஸ்ல வந்துட்டு ஆப்சண்டா வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவை நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ அப்படின்னாவே என்ன அர்த்தம், ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உண்மையான உட்கருக்கள் கொண்ட உயிரினங்கள் அனைத்துமே யூகாரியோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும். இதுல நியூக்ளியர் மெட்டீரியலை சுத்தி நியூக்ளியர் மெம்பரேன் வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். நியூக்ளியஸ் இருக்குன்னா கண்டிப்பா நியூக்ளியர் மெம்பரேனுமே வந்துட்டு பிரசன்ட் ஆகி இருக்கும். அப்ப the cell containing a nucleus is called eukaryotic cells. அப்ப எந்த இதெல்லாமே நியூக்ளியஸ் பெற்றிருக்கிற எந்த செல்கள் எல்லாமே நியூக்ளியஸ் பெற்றிருக்கிறதோ அது எல்லாமே யூகாரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய ரைபோசோம் பாத்தீங்கன்னா 18s வந்துட்டு இருக்கும். the chromosome is not circular in shape. ஆனா யூகாரியோட்டிக்கோட குரோமோசோம் வந்துட்டு வட்ட வடிவில் இருக்காது, லீனியரா தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா பாலிபெப்டைட் செயின்ஸ் எல்லாமே ஒன்றோடு ஒன்று ஆட் ஆகி
ஒரு லீனியர் சீக்வன்ஸா வந்துட்டு காணப்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா, கோல்கை பாடி, லைசோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல்ஸ் எல்லாமே வந்துட்டு பிரசன்ட் ஆகி இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா, ஆல்கே, ஃபங்கை, ஆல் அனிமல்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா யூகேரியட்ஸ் கீழே வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 5 கிங்டம் கான்செப்ட். மைக்ரோப்ஸ் வந்துட்டு 5 உலக வகைப்பாடாக வந்துட்டு பண்றது. இதை வந்துட்டு ஆர்ஹெச் விக்டேட்டர் அப்படின்றவர் 1969ஆம் ஆண்டு இந்த 5 கிங்டம் கான்செப்டை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்றாரு. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இதுல எதை வச்சு ஆக்சுவலா 5 கிங்டமா பிரிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆன் தி செல்லுலார் ஆர்கனைசேஷன்ஸ். அதாவது அது என்ன மாதிரியான உணவூட்ட முறையை, தற்சார்பூட்ட முறை இல்ல பிறரை சார்ந்து இருக்கிறதா அப்படின்ற அந்த நியூட்ரிஷன்ஸை பொறுத்தும் அதோட செல்லுலார் ஆர்கனைசேஷன்ஸை பொறுத்தும் 5 கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ் ஆனது ஆர்ஹெச் விக்டேட்டர் ஆனது ப்ரப்போஸ் பண்ணாரு. இதுல இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் வந்துட்டு 5 உலகமாக பிரிக்கப்படுது. ஒண்ணு வந்துட்டு மொனீரா, செகண்ட் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியான்னு சொல்லிட்டு 5 உலகமா வந்துட்டு ஆர்ஹெச் விக்டேட்டர் அவர்கள் வந்துட்டு இதை பிரிக்கிறாங்க. அந்த வகையில மொனீரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கிங்டம் மொனீரா இன்க்ளூட்ஸ் prokaryotes which lack digestive mode of nutritions. அப்ப இந்த மொனீரா கிங்டம் பெற்று இதுல வந்துட்டு ப்ரோகேரியோட்ஸுமே வந்துட்டு வருது. எப்பொழுது அதுல வந்துட்டு இன்ஜஸ்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இல்லாத ப்ரோகேரியோட்ஸ் எல்லாமே மொனீராவில் வந்துட்டு அடங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா எல்லாமே மொனீரா கிளாஸ் கிங்டம்க்கு கீழே வரக்கூடிய ஸ்பீசியஸ். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா புரோட்டிஸ்டா. இந்த கிங்டம் புரோட்டிஸ்டால யூனிசெல்லுலார் மைக்ரோப்ஸ் ஆன புரோட்டோசோவா, யூனிசெல்லுலார் ஆல்கே, யூனிசெல்லுலார் ஃபங்கை இது எல்லாமே வந்துட்டு இதுல இன்க்ளூட் ஆகியிருக்கு. they exhibit 3 types of nutritions. இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான உணவூட்ட முறைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்படுகிறது. ஒண்ணு வந்துட்டு ஆட்டோட்ரோபிக், அதாவது தன்னூட்ட முறை அல்லது தற்சார்பு ஊட்ட முறை. ஹோலோசோயிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறச்சார்பு ஊட்ட முறை. அண்ட் ஹெட்டிரோட்ரோபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டுமே தற்சார்பும் இருக்கும், சில சமயத்துல பிறச்சார்பையும் சார்ந்து இருக்கக்கூடிய 3 முறைகள் வந்துட்டு இதுல வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதுல புரோட்டிஸ்டாவில். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்கை. அப்ப கிங்டம் ஃபங்கைல யூகேரியாட்டிக் சேர்ந்த ஃபங்கை எல்லாமே வந்துட்டு இதுல வந்துட்டு வருது. they are absorptive nutrition on the filamentous structures. இது பார்க்கிறதுக்கு ஒரு கசை இலைகள் மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்கை இருக்கும். இதுல என்ன நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு இன்வால்மெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சார்ப்டிவ் நியூட்ரிஷன்ஸ், அதாவது உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இதெல்லாமே இந்த ஃபங்கை கிங்டம்ல வந்துட்டு வருது. ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா பிளான்டே. இதுல யூகேரியோட்டிக் மல்டி செல்லுலார் பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த பிளான்டாவில் வந்துட்டு வரும். இது பாத்தீங்க அப்படின்னா போட்டோசிந்தட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னா என்னது, ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்லலாம். ஒளிச்சேர்க்கை செய்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினம் எல்லாமே பிளான்டாவிலே வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா அனிமேலியா. அப்ப இந்த அனிமேலியா கிங்டம்ல எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யூகேரியோட்டிக் மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் எல்லாமே கிங்டம் அனிமேலியால வரக்கூடியது. இதுல இன்ஜஸ்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், அதாவது செரிமானம், உட்கொள்ளுதல், உக்கிரவித்தல், அதுக்கப்புறம் ஒவ்வொன்று அப்சார்ப்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த இன்ஜஸ்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் தான் இந்த அனிமேலியால வந்துட்டு இருக்கோம்னா நாம எல்லாமே அப்படிதான் வந்துட்டு பண்றோம். அப்ப the evolutionary relationships among the organisms with the kingdom are analyzed with RNA sequence matching. அப்ப இந்த அனிமேலியாவோட மூதாதையர்களோட ரிலேஷன்ஷிப் அந்த RNA சீக்வன்ஸ் வந்து மேட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த ஆர்கானிசம்ஸ் கூட கம்பேர் பண்ணி வந்து பார்த்திருக்காங்க. இப்போ organisms having more RNA sequence similarity or brought close to each other. அப்போ இந்த அனலைஸ் பண்ணும் பொழுது பெரும்பாலான RNA சீக்வன்ஸ் வந்துட்டு அதிக அளவுல வந்துட்டு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அது மூலியமா தான் ஒரு எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியானது ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே வந்துட்டு வந்தாங்க. அப்ப 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் மைக்ரோபியல் கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது லிவிங் ஆர்கானிசம்ஸை 5 கிங்டமா கிளாசிஃபை பண்ணார். யாரு? ஆர்ஹெச் விக்டேட்டர் அவர்கள் 1969. அதாவது மொனீரா அப்படின்னா என்னது, யூனிசெல்லுலார் ப்ரோகேரியோட்ஸ் எல்லாமே மொனீராவில் வந்துட்டு வரும். யூனி அப்படின்னு கூட நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். புரோட்டிஸ்டாவில்
யூனிசெல்லுலார் அண்ட் யூகேரியோட்ஸ். புரோட்டிஸ்டாவை ப்ரோகேரியோட்டுக்கு ஆப்போசிட் யூகேரியோட்ஸ் அப்படி கூட நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார் யூகேரியோட்ஸ் எல்லாமே ஃபங்கை, பிளான்ட், அனிமாலியா. ஃபங்கையா இருந்தா ஃபங்கைல வரும், மல்டி செல்லுலார் யூகேரியோட்ஸ் பிளான்ட்ஸா இருந்துச்சுன்னா பிளான்ட்ல வரும், மல்டி செல்லுலார் அனிமல்ஸா இருந்துச்சுன்னா அனிமாலியாவில் வந்துட்டு வரும். அதுக்கடுத்து 8 கிங்டம் கான்செப்ட். இந்த 8 கிங்டம் கான்செப்டை ப்ரப்போஸ் பண்ணவங்க யாருன்னா கெவாலியர் ஸ்மித் அப்படின்றவர் 1987ல வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கார். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டத்துல இருக்கவங்க 2 எம்பையர் ஹேவிங் 8 கிங்டம், 2 இதா வந்து 6 கிங்டம்ஸ் தான் வந்துட்டு பிரிக்கிறாங்க பேருலகமாக. இதனாலதான் என்னன்னு சொல்றாங்க 8 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 எம்பையர்ஸ் அப்படின்னா 2 பேசிக்கா அடிப்படையாக, அதாவது பாக்டீரியா அண்ட் யூகேரியோட்டா அப்படின்னு பிரிச்சு அதுல இருந்து 8 கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப எம்பையர் பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை மேலும் 2 கிங்டம்ஸமா வந்துட்டு அதை டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ பாக்டீரியா. இதுல என்ன வரும், யூ அப்படின்னாவே என்னன்னு சொல்லணும், ட்ரூன்னு சொன்னேன். அப்ப ஆல் ட்ரூ பாக்டீரியா எல்லாமே இந்த யூ பாக்டீரியாவில வரும். அதுக்கடுத்து ஆர்கியோ பாக்டீரியா அப்படின்னா ஆல் ஃபிலமெண்டோஸ் பாக்டீரியா, கசையிலைகள் மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே ஆர்கியோ பாக்டீரியாவில வந்துட்டு வரும். இதுவே யூகேரியோட்டால அனைத்து யூகேரியோட்டிக் ஆர்கானிசம், ஆல் யூகேரியோட்டிக் ஆர்கானிசமும் யூகேரியோட்ல வரும். இதை வந்துட்டு 6 கிங்டம்ஸ் தான் வந்துட்டு டிவைட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்கியோசோவா, இட் இன்க்ளூட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் ஃபீடிங் ஆன் ஆர்கியோபாக்டீரியா. இதுல வந்துட்டு ரொம்பவே நுண்ணிய விலங்குகள் எல்லாமே இந்த ஆர்கியோசோவால வரும். இது வந்துட்டு ஆர்கியோபாக்டீரியாவை ஃபீட் பண்ணக்கூடியதுனால இது ஆர்கியோசோயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். செகண்ட் என்ன, புரோட்டோசோவா, இட் இன்க்ளூட்ஸ் யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் எல்லாமே புரோட்டோசோவால வரும். தேர்டு குரோமிஸ்டா, இதுல போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் ஹேவிங் குரோமோபிளாஸ்ட். குரோமிஸ்டானாவே குரோமோபிளாஸ்ட்னா குளோரோபிளாஸ்ட் தான், அதாவது போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்கு தேவையான ஒரு செல் ஆர்கனல்ஸ். இன் தி லூமன் ஆஃப் த எண்டோபிளாஸ்ம் ரெட்டிகுலம் இட் இன்க்ளூட் டயாட்டோம்ஸ், கிரிப்டோமோனாஸ் அண்ட் பிரவுன் ஆல்கே. குரோமிஸ்டா அப்படின்றது எந்த உயிரினம் எல்லாம் ஒளிச்சேர்க்கை வந்துட்டு செய்தோ அது எல்லாமே குரோமிஸ்டா வகுப்புல வந்துட்டு வரும். இது பாத்தீங்க அப்படின்னா குரோமோபிளாஸ்ட்ன்றது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட லூமன்ல வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல என்னெல்லாம் டயாட்டோம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவித்தலை தாவரம், கிரிப்டோமோனாஸ் அப்படின்னா பூவா தாவரம், பிரவுன் ஆல்கே அதாவது பழுப்பு பாசி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குரோமிஸ்டாவுக்கு கீழே வந்துட்டு வரும். ஃபோர்த்து பாத்தீங்க அப்படின்னா பிளான்டே, இதுல ஆல் போட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கே, அதாவது எந்தெந்த செடிகள் மற்றும் பாசிகள் எல்லாமே ஒளிச்சேர்க்கை செய்தோ அது எல்லாமே பிளான்டேவில் வந்துட்டு வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it includes eukaryotic multicellular organism having absorptive mode of nutritions. இதுல பாத்தீங்க அப்படின்னா multicellular organisms எல்லாமே இந்த ஃபங்கைல வந்துட்டு வரும். இது எல்லாமே வந்துட்டு உறிஞ்சக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து பெற்றிருக்கிறது. அதுக்கடுத்து அனிமாலியா, இதுல multicellular animals having ingestive mode of nutrition, அது எல்லாமே வந்துட்டு இந்த அனிமாலியால வந்துட்டு வரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 8 கிங்டம் கிளாசிபிகேஷன்ஸோட ஒரு பை சார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எம்பையர் பாக்டீரியா வந்துட்டு யூ பாக்டீரியா அண்ட் ஆர்கியோ பாக்டீரியான்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிச்சாங்க. யூகேரியோட்டாவை வந்துட்டு ஆர்கியோசோவா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு பிரிச்சோம். அதாவது ஏபிசி எஃப்பிஏ அப்படின்னு சொன்னோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆர்கியோசோவா, புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து 3 domain system அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படின்னா 3 domain system of microbial classification was proposed by Versus, Candler and Wheelis அப்படின்றவங்க 1990ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப 3 domain 3 பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க கூட நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். It is based on
comparative analysis of ribosomal RNAs in various organisms. என்ன சொல்றாங்க, இப்போ இது எதை பேஸ் பண்ணி 3 domain சிஸ்டம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிசம்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரைபோசோமனல் ஆர்என்ஏஸை வந்துட்டு, அதாவது இப்போ 18S 70S அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி இது என்ன பண்ணியிருக்காங்க, 3 domain சிஸ்டம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. இட் இஸ் த பைலோஜெனடிக் சிஸ்டம். இது ஒரு பரிணாம வளர்ச்சியுடைய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. தி சிஸ்டம் டிவைட்ஸ் த லிவிங் பீ டு 3 domains. இதை வந்துட்டு 3 டொமைன்ஸா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாக்டீரியா. இதுல யூனிசெல்லுலார் ஆர் ஃபிலமெண்டோஸ் ப்ரோகேரியோட்ஸ் எல்லாமே இந்த பாக்டீரியாவுக்கு கீழே வரும். தே ஹேவ் diacyl glycerol diester and eukaryotic types RNA in the cell. இது வந்துட்டு ரொம்பவே வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுல வந்துட்டு diacyl glycerol diester and eukaryotic type RNAs அப்படின்னா என்னது, 80S ரைபோசோம்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஃபர்தரா வந்துட்டு என்ன டிவைட் பண்றாங்கன்னா, ஆக்டிஃபெக்ஸ், டெர்மட்டோகாலஸ், ஃபிளாவர் பாக்டீரியா, சயனோபாக்டீரியா, பர்பிள் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிரீன் நான் சல்ஃபர் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஃபர்தரா வந்துட்டு இதை டிவைட் பண்றாங்க. செகண்ட் வந்துட்டு ஆர்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் இருக்கு. திஸ் டொமைன் இன்க்ளூட்ஸ் அட்டானமஸ் ஹேவிங் ஐசோபைரினாய்டு கிளிசரால் டைஎஸ்டர்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆர்கியாவில் வந்து என்ன இருக்கு, ஐசோபைரினால் கிளிசரால் டைஎஸ்டர். பாக்டீரியாவில் டைஎசில் கிளிசரால் டைஎஸ்டர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆர்கியல் பாக்டீரியா ஆர்என்ஏஸ் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. அதாவது அப்போ 70S டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது ஃபர்தராக வந்துட்டு ஹாலோபைல்ஸ், மெத்தனோகாக்கஸ், மெத்தனோசார்சினா, மெத்தனோபாக்டீரியா, தெர்மோகாக்கஸ், தெர்மோப்ரோட்டியஸ், பைரோக்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா வந்துட்டு இந்த ஆர்கியாவை வந்துட்டு என்ன பண்றாங்க, டிவைட் பண்றாங்க. அதுக்கடுத்து யூகேரியோட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, the domain includes organism having glycerol fatty acid diesters. இது ரொம்பவே முக்கியம். பாக்டீரியாவில் டைஎசில் கிளிசரால் டைஎஸ்டரு, ஆர்கியாவில் ஐசோபைரினாய்டு கிளிசரால் டைஎஸ்டரு, யூகேரியாட்ல கிளிசரால் ஃபேட்டி அசைல் டைஎஸ்டர்ஸ் வந்துட்டு இதில் வந்து பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் இதில் யூகேரியோட்டிக் ஆர்என்ஏஸ் வந்துட்டு இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறது. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டமிவா, சிலியேட்ஸு, ஸ்லிம் மோடல்ஸு, ஃபங்கை, டிப்ளோமோனாட்ஸ், ஃப்ளக்ஸிலேட்ஸு, ட்ரைகோமோனாட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இதில் இன்க்ளூட் ஆகும். The system state bacteria are distant from plants, the animals, but plants and animals not too distant from one another. இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே பிளான்ஸ்ல இருந்து டிஸ்டன்ட் ஆகலாம். பிளான்ஸ் அதாவது அனிமல்ஸ்ல இருந்து பிளான்ஸ் வந்துட்டு பிளான்ஸ்ல இருந்து அனிமல்ஸ் டிஃபர் ஆகலாம். பட் பிளான்ஸ்ல இருந்து எந்த ஒரு அனிமலும் டிஸ்டன்ட் ஆகாது அனதர் ஒன்னோட அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. This affinity between the groups is confirmed with rRNA sequence analysis. இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு அதோட அடர்த்தி வந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, rRNA-வோட சீக்வன்ஸ் அனாலிசிஸை கன்ஃபர் பண்றது மூலியமா வந்துட்டு அஃபினிட்டியோட டிஃபரன்ஸை வந்துட்டு சொல்றாங்க. தி சிஸ்டம் கிவ்ஸ் த நேச்சுரல் பைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது என்ன பண்ணுது இந்த கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோப்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்ஸை வந்துட்டு என்ன பண்ணுது, நமக்கு கொடுக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரொம்பவே இந்த சிஸ்டம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் த புரோட்டோசோவா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, புரோட்டோசோவான்ஸ் ஆர் மினி, ஆமாவா சிறியதா வந்துட்டு இருக்கும். இது ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் வித்தவுட் எனி டிஷ்யூ கிரேட் ஆஃப் ஆர்கானிசம். இதுல எந்த ஒரு டிஷ்யூமே வந்துட்டு அமைஞ்சிருக்காது. அதனாலதான் இதை என்ன சொல்லுவோம், புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். When man is placed at apex of the animal kingdom, protozoan should be placed at the base. அப்ப மேன் பாத்தீங்கன்னா அனிமல் கிங்டம்ல வந்துட்டு உயர்ந்ததாக வந்துட்டு வைக்கப்படுது. இது அதனால வந்துட்டு புரோட்டோசோவனுக்கு கீழ்படி நிலையா இது வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப இதற்குண்டான சாலியன் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பைலம் வந்துட்டு புரோட்டோசோவா, இதோட கேரக்டரைஸ் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
புரோட்டோசோவன்ஸ் அப்படின்றது ஒரு சிம்பிள் அண்ட் பிரிமிட்டிவ் ஆர்கானிசம். இதுதான் மிகவும் பழமையான விலங்கினம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. தே ஆர் மினிட் அண்ட் மைக்ரோஸ்கோபிக், ரொம்ப நுண்ணியதாகவும் நுண்ணோக்கியால மட்டுமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த புரோட்டோசோவாக்கு வந்து பிரசன்ட் ஆகியிருக்கிறது. தேர் ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசைட்டிக். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுண்ணியாகவோ அல்லது தனித்தோ வந்துட்டு வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையது. அதோட மட்டும் இல்லாம அக்வாட்டிக்லயுமே நீர்நிலைகளிலுமே வந்துட்டு வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையதாக இருக்கிறது. தே ஆர் ஏசிமெட்ரிக்கல் ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் ஆர் பைரேடியல் சிமெட்ரிக்கல், சமச்சீரற்றவை, இருபக்க சமச்சீர், ஆர சமச்சீராகவும் வந்துட்டு இதோட அந்த பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு யூனிசெல்லுலர், அதாவது சிங்கிள் செல்ஸ் வந்துட்டு இதுல பிரசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தே ஹாவ் புரோட்டோபிளாஸ்மிக் ரேட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். இதோட பாடி ஆர்கனைசேஷன் புரோட்டோபிளாஸ்மிக் அப்படின்னா என்னது? வித்தவுட் த செல்வால், செல்வால் இல்லாம வந்துட்டு என்ன பண்ணப்பட்டிருக்கும், இதோட ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆர் கேரிட் அவுட் பை தி புரோட்டோபிளாசம் ஆஃப் சிங்கிள் செல்ஸ். அப்போ இதோட அனைத்து செயல்பாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிங்கிள் செல்ஸ் மூலியமாக தான் புரோட்டோபிளாசம் மூலியமாக செயல்படுத்தப்படுகின்றன. டிஷ்யூ அண்ட் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புரோட்டோசோவன்ஸ்ல ஆப்சண்டாக இருக்கிறது. லோகோமோஷன்ஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போறதுக்கு எதை பயன்படுத்துக்குதுன்னா, சிலது ஃபிளஜெல்லா கசை இலைகளையும், சிலது சிலியா அல்லது சிலது போலி கால்களை பயன்படுத்தி என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. இப்ப நியூட்ரிஷன் இஸ் ஹோலோபைட்டிக். இது பாத்தீங்க அப்படின்னா ஹோலோபைட்டிக்காவும் இருக்கலாம், ஹோலோசோயிக், சாப்ரோஜோயிக் அண்ட் பாரசைட்டிக். ஒட்டுண்ணி சாருண்ணியா இருக்கலாம், பிறூட்ட முறையாகவும் இருக்கலாம், இல்லது தன்னூட்ட முறையையும் வந்துட்டு இது ஃபாலோ பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க. இதோட டைஜஷன் பாத்தீங்கன்னா இன்ட்ரா செல்லுலரா தான் இருக்கும். இதோட ரெஸ்பிரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்யூசன்ஸ் மூலியமா வந்துட்டு நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ சம் புரோட்டோசோவான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாராமிஷியம் இருக்கு, யூக்ளினா இருக்கு, அமீபா இருக்கு, ஜியார்டியா இருக்கு, ட்ரிபனோசோமாஸ் இருக்கு, பிளாஸ்மோடியம் இருக்கு, ஸ்டெனாட்டர் இருக்கு, டாக்ஸோபிளாஸ்மஸ் இருக்கு. இது எல்லாமே புரோட்டோசோவானுக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். அப்போ இதோட எக்ஸ்கிரீஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்யூசன்ஸ் மூலியமா நடக்கும். சப்போஸ் வந்துட்டு இப்போ அக்வாட்டிக் புரோட்டோசோவான்ஸ் இருக்குன்னு சொன்னோம், அதில் வந்துட்டு நன்னீரில் வாழக்கூடிய புரோட்டோசோவான்கள் ஆஸ்மோ ரெகுலேஷன்ஸ் மூலியமாக கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் மூலியமாக என்ன பண்ணுது, அந்த எக்ஸ்கிரீஷன்ஸை வந்துட்டு செய்வதற்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். The ensignment is common phenomenon. ரீப்ரொடக்ஷன் அக்வர் ஏசெக்சுவலாகவும் இருக்கும், செக்ஷுவல் மெத்தட்ஸ்லையும் இருக்கும். பாலியல இனப்பெருக்க முறை, பால் இனப்பெருக்க முறை ரெண்டுலையுமே வந்துட்டு இதோட இனப்பெருக்க முறையானது அமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கான்ட்ராக்டில் வேக்யூல் ஆஃப் த பாராமிஷியம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இன்ஜெக்டர் கேனல் அப்படின்னு சொல்றது இப்படிதான் வந்துட்டு இருக்கும். ஆம்புலா இருக்கு, நெப்ரீடியல் கேனல் வந்துட்டு இருக்கு, கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஒரு பாராமிஷியத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த டயக்ராம்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்துட்டு எக்ஸாம்ஸ்ல லேபிள் பண்ணப்பட்ட டயக்ராம்ஸை கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த புரோட்டோசோவான்ஸோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். about 50,000 species of protozoans are now. 50,000 உயிரினங்கள் வந்துட்டு புரோட்டோசோவான்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டோசோவான்ஸை 4 கிளாஸஸா வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளஜிலேட்டா அதாவது மாஸ்டிகோபோரா, செகண்ட் ரைசோபோடா அதாவது சார்கோடினா, தேர்டு கிளியோபோரா, ஃபோர்த் வந்துட்டு ஸ்போரோசோயா அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதாவது CS அதாவது ஃபிளஜிலேட்டா, ரைசோபோடா, கிளியோபோரா, சாப்ரோசோயான்னு சொல்லிட்டு 4 வகையாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஃபிளஜிலேட்டா மாஸ்டிகோபோரா கிளாஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபிளஜிலேட்டா அப்படின்ற புரோட்டோசோவன் கண்டிப்பா லோகோமோஷனுக்கு ஃபிளஜிலாவை பயன்படுத்துறதுனால தான் அது ஃபிளஜிலேட்டான்னு சொல்லப்படுது. அப்ப இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப the body is covered by a thin pellicle or cuticle. அப்ப இந்த ஆர்கானிசம்ஸோட உடம்பு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிய பெலிக்கல் அல்லது கியூட்டிக்கல் சொல்லக்கூடிய அந்த கவர்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு. இது வரையறுக்கப்பட்ட ஒரு ஷேப்ல வந்துட்டு இருக்கும். லோகோமோட்டரி ஆர்கன்ஸ் வந்துட்டு ஃபிளஜிலாவை வந்து பயன்படுத்திக்குது.
A permanent mouth and anus may be present in most of the species. அப்போ பெரும்பாலான உயிரினங்கள்ல ஒரு நிரந்தரமான வாய் மற்றும் மலவாய் பகுதிகள் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கான்ட்ராக்டில் வேக்யூல்ஸுமே வந்துட்டு ப்ரெசென்டா இருக்கு. இதுல ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸா இருக்கக்கூடியதுல ஆக்சசரி வேக்யூல்ஸ் வந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. Some are provided with cells, cases, ஆர்மோரஸ் அண்ட் பிளேட்ஸ் ஆஃப் செல்லுலோஸ், ஜெல்லி, டெக்டின் ஆர் சிலிக்கா, இது எல்லாமே வந்துட்டு சில இது வந்துட்டு ப்ரொவைட் பண்ண அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சில இதுல குளோரோபிளாஸ்டுமே வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிடும். ஏன்னா சிலது ஹோலோபைட்டிக், அதாவது போட்டோசிந்தட்டிக் முறையை மேற்கொண்டு தனக்கு தேவையான உணவை வந்துட்டு என்ன பண்ணும், தானே வந்துட்டு தயாரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உடையும் அதுல வந்துட்டு குளோரோபிளாஸ்டுமே வந்துட்டு இருக்கு. ஐ ஸ்பாட் வந்துட்டு மெனி ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு இருக்கும். அத கண்புள்ளிகள். தே மே பி ஃப்ரீ லிவிங் அட் பாராசைட்டிக், தனியாக வாழக்கூடியதாகவும் இருக்கும், ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி உடையதாகவும் இருக்கலாம். கிளாஸ் ஃபிளக்டேஸ் ஹஸ் பீன் டிவைடட் இன்டு 8 ஆர்டர்ஸா வந்துட்டு இந்த ஃபிளஜிலேட்டா மாஸ்டிகோஃபோராவை வந்துட்டு பிரிக்கிறாங்க. என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரைசோமொனாடினா, கிரிப்டோமொனாடினா, யூக்ளினாய்டியே, பைட்டோமொனாடினா, டைனோஃபிளஜில்லட்டா, சைட்டோஃபிளஜிலேட்டா, புரோட்டோமெனாடினா, பாலிமாஸ்டிகினான்னு சொல்லிட்டு 8 வகையான 8 ஆர்டர்ஸா வந்துட்டு பிரிக்கப்படுது. இதுல சம் காமன் ஃபிளஜிலேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்லைம் மோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது அமீபா, யூக்ளினா, டைனோஃபிளஜிலேட், பெராமிசியம், டயட்டோம், மைக்ரோ ஆல்கே அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபிளஜிலேட்டருக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதோட மட்டும் இல்லாம என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, கிரைசாமீபா, கிரிப்டோமோனாஸ், கிளைமோனாஸ், யூக்ளினா, கோப்ராமோனாஸ், வால்வாக்ஸ், கிளைமடோமோனாஸ், கிரியேட்டியம், நாக்டிகுலோக்கா, ட்ரிப்பனோமோசா, மாஸ்டிகோமீபா, லெய்ஸ்மோனியா, ட்ரைகோமோனாஸ், ஜியார்டியா, காலனிம்பா அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த ஃபிளஜிலேட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். செகண்ட் ரைசோபோடா. ரைசோபோடாவில் பார்த்தீங்க அப்படின்னா போடா அப்படின்னே இருக்கு, அப்ப போடியா, அப்ப சூடா போடியா, போலிக்கால்கள் மூலியமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு பயன்படுத்திக்குது. இதுல எந்த ஒரு வரையறுக்கப்பட்ட செல்வாலோ அல்லது பெலிக்கலோ வந்துட்டு இதுல இல்ல. பெலிக்கல் அப்படின்றது என்ன, அது பாடியை கவர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன்ஸ். இதுல வந்துட்டு பர்மனண்டான மவுத்தோ ஆனஸும் வந்துட்டு பிரசன்ட் ஆகியிருக்காது. கான்ட்ராக்டில் வேக்யூல் வந்து பிரசன்டா இருக்கும் இன் ஃப்ரெஷ் வாட்டர் வார்ம்ஸ்ல. தே மே பி அவுட்டர் கவரிங் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் செல்லா ஓடுடையதாக வந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ரைசோபோடான்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிவிங் வித் சம் ஆஃப் பாராசைட்டிக், பெரும்பாலானது பார்த்தீங்கன்னா தனித்து வாழுது, சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா பிற உயிரினங்கள்ல ஒட்டுண்ணியாக வாழக்கூடிய கெப்பாசிட்டி உடையதுன்றது சொல்லியிருக்காங்க. ரைசோபோடாவை பார்த்தீங்கன்னா 5 ஆர்டர்ஸா வந்துட்டு மேலும் டிவைட் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லோப்ஸா, ஃப்ளோஸா, ஆமினிஃபெரா, ஹெலிசோயா, ரேடியோலேரியான்னு சொல்லிட்டு 5 ஆர்டர்ஸா வந்துட்டு பிரிக்கிறாங்க. இதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அமீபா, எண்டமீபா, யூக்ளிப்பா, பாலிஸ்டோமெல்லா, மைக்ரோக்ரோமியா, ஆலோகிராமியோ, குளோபிஜர்னியா, ஆக்டினோஸ்பெரேயம், ஆக்டினோபைரஸ், லித்தோசர்க்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இப்போ சம் ரைசோபோர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமீபா, குளோபெர்ஜெரினா, டைஃப்ளெக்ஸியே, ஆர்செல்லா, ஆக்டினோஸ்பைரல்லா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளியோபோரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல பார்த்தீங்க அப்படின்னா சிலியா அப்படின்றதான் இதற்கான லோகோமோஷன்ஸ் ஆர்கன்ஸா வந்துட்டு இருக்கு. பாடி சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பெலிக்கல் கவர் வந்துட்டு இருக்கும். புரோட்டோபிளாசம் டிஸ்டிங்ஸபிள் இன்டு எக்டோபிளாசம் அண்ட் எண்டோபிளாசம். எக்டோனா வெளியிலையும் எண்டோனா உள்ளேயும், அதற்கு இடையில புரோட்டோபிளாசம் வந்துட்டு பரவி காணப்படும். எண்டோபிளாசத்துல அதாவது உள்ள இருக்கக்கூடியதுல ஃபுட் வேக்யூல்ஸும் ஃபுட் ரிசர்வ்ஸும் வந்துட்டு பிரசன்ட் ஆகியிருக்கும். சிலியா தான் வந்துட்டு சீஃப் லோகோமோட்டரி அண்ட் ஃபுட் கேச்சிங் ஆர்கனல்ஸ் பிரசன்ட் த்ரூ அவுட் த லைஃப். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிலியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பர்பஸ்க்காக கிளியோபோரால வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்று வந்துட்டு லோகோமோஷன்ஸ்க்காகவும், அனதர் வந்துட்டு அதற்கு உண்டான இரையை வந்துட்டு பிடிப்பதற்காகவும் பயன்படுத்திக்குது. நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஹோலோசோயிக், அதாவது பிறச்சார் கூட்ட முறை அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்டில் வேக்சில்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா பிரசண்டா தான் இருக்கும். யூஸ்வலி 2 கைண்ட் ஆஃப் நியூக்ளியை வந்துட்டு
வந்துட்டு இதுல பிரசன்ட் ஆயிருக்கும். ஒன்னு வந்துட்டு பெருசா இருக்கும், அதற்கு பேரு மெகா நியூக்ளியஸ் ஆர் மேக்ரோ நியூக்ளியஸ். மேக்ரோ அப்படின்னாவே என்னது, லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செகண்ட் பாத்தீங்கன்னா ஸ்மாலர் மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் தான். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சப்போஸ் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் நடந்துச்சுன்னா என்ன இதை மேற்கொள்ளுது, பைனரி ஃபிஷன்ஸ், அதாவது இணைப்பு அப்படின்ற அந்த இனப்பெருக்கத்தின் மூலியமாக இனப்பெருக்கம் செய்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் கான்ஜுகேஷன்ஸ் அப்படின்ற பிரிவுனால என்ன பண்ணுது, ரீப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுது. மோஸ்ட்லி வந்துட்டு சாலிட்டரி ஃப்ரீ ஸ்விம்மிங், சம் சொசைட், சம் எக்டோ ஆர் எண்டோ பாரசைட். சிலது பார்த்தீங்க கிளியோபோரால பார்த்தீங்கன்னா சிலது மிதந்து காணப்படும், சிலது வந்துட்டு ஒட்டி வாழக்கூடியதா இருக்கும், சிலது வந்துட்டு வெளியே எண்டோ பாரசைட்ஸா இப்போ உண்ணிகள் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, அப்படியும் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெராமிசியம், நிக்டோதேரஸ், ஸ்டெனாட்டர், பேலண்டிடம், ஸ்டைலோனிக்கியா, எபிஸ்டாலிஸ், வெர்டிசெல்லா, இது எல்லாமே வந்துட்டு கிளியோபோராவுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸா வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து கிளாஸ் 4 ஸ்போரோசோயா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் கிளாஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஸ்போர் ப்ரொடியூசிங் புரோட்டோசோவான். ஸ்போரோ அப்படின்னாவே என்னது, அனைத்து புரோட்டோசோவான்களும் ஸ்போரை வந்துட்டு உருவாக்கக்கூடியதாக இருக்கும். they are exclusively endoparasitic. எதுவுமே பார்த்தீங்கன்னா உள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு ஆர்கானிசம். the body is covered by pellicle. pellicle கவர்னால வந்துட்டு கவர் பண்ணப்பட்டிருக்கும். இதுல சிங்கிள் நியூக்ளியஸ் தான் வந்துட்டு இருக்கிறது, அதாவது நியூக்ளியேட்டடா வந்து சிங்கிள் செல்ஸ் நியூக்ளியேட்டடா வந்துட்டு இருக்கும். வேரியஸ் ஆர்கனல்ஸ் வந்துட்டு ஆப்சென்ட் டியூ டு parasitic mode of life. இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஸ்போரோசோயாவில் எதெல்லாம் ஒட்டுண்ணி வாழ்க்கை முறையை வந்துட்டு ஃபாலோ பண்ணுதோ அதில் எல்லாமே பல்வேறு விதமான செல் நுண்ணுறுப்புகள் வந்துட்டு ஆப்சண்டா வந்துட்டு இருக்கும். ரீப்ரொடக்ஷன் டேக் பிளேஸ் ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ். ஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் அப்போ ரீப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுது. நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக் மெத்தட், ஒட்டுண்ணி முறையில வந்துட்டு நியூட்ரிஷன் ஆனது நடைபெறுகிறது. ஒரு விருந்தோம்பி உயிரில போய் ஒற்றிக்கொண்டு தனக்கு தேவையான உணவை ஊட்டச்சத்தை வந்துட்டு எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு வந்துட்டு இருக்கு. லைஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேபி சிம்பிள் ஆர் காம்ப்ளிகேட்டடா இருக்கலாம். செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் பேசஸ் ஆல்டர்னேட்டிங் வித் ஈச் அதர் இன் டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதோட ரீப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பால் மற்றும் பாலில்லா இனப்பெருக்க முறை எந்த ஹோஸ்ட்ல போய் அது பாராசைட்டா வந்துட்டு அமருதோ அந்த டிஃப்ரெண்ட் ஹோஸ்ட்ல வந்துட்டு இதோட அந்த பால் இனப்பெருக்க முறைகள் பாலில்லா இனப்பெருக்க முறைகள் மாற்றி அமைக்கப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் தன் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியூமன் பாராசைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோசோயான்றது நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்போரோசோயா கிளாஸ் வந்துட்டு 2 சப் கிளாஸஸ் தான் வந்துட்டு டிவைட் பண்றோம். ஒன்று வந்துட்டு டீலோஸ்போரிடா, இன்னொன்று வந்துட்டு நியோபோரிடே அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்துட்டு பிரிக்குது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோசைட்ஸ், கிரீகேரினா, அக்ரிகேட்டா, எய்மேரியா, பிளாஸ்மோடியம்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போரோசோயாவுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து இதுக்கு ரிலேட்டடான என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்ச் தி ஃபாலோயிங் 2 kingdom system, 3 kingdom system, 5 kingdom, 8 kingdom. 2 kingdom சிஸ்டத்தை வந்துட்டு அரிஸ்டாட்டில் அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, மேக் பண்ணியிருப்பாரு. அதாவது பிளான்ட் அண்ட் அனிமேலியன்னு சொல்லிட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து பிரிச்சார். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட். 3 kingdom சிஸ்டம் ஆல்ரெடி சொன்னேன். 3 வந்தா 3 பேர் அதில் இன்வால்மெண்ட் ஆகுவாங்க. யாருன்னு பார்த்தோன்னா வோசஸ், கேன்லர், வீலிஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 1990 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. இது வந்துட்டு செகண்டு. 5 kingdom கிளாசிஃபிகேஷன் விக்டேட்டர் அவங்க தான் வந்துட்டு இது பண்ணாங்க இல்லையா. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்சி, அனிமேலியன்னு சொல்லிட்டு 5 தான் வந்துட்டு பண்ணார். இது வந்து தேர்டு. 8 kingdom கிளாசிஃபிகேஷன் கவாலியர் ஸ்மித் தான் வந்துட்டு இது பண்ணார். இது வந்துட்டு ஃபோர்த்து. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்டு 1, செகண்ட், ஃபோர்த்து. செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்? கீழ்கண்ட கூற்றுகள்ல எது வந்துட்டு தவறானவன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து என்ன கொடுத்திருக்காங்க, பாக்டீரியாவை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட். தே ஹேவ் diacyl glycerol diester and eukaryotic type RNAs in this cell. ஆமாவா, பாக்டீரியாவில் diacyl glycerol diester தான் இருக்கு, eukaryotic type of rRNA தான் இருந்துச்சு. இது வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பி, ஆர்கியா, they have
glycerol fatty acyl diester and eukaryotic RNAs இது வந்துட்டு wrong. eukaryotic RNAs வந்துட்டு ஓகே தான். glycerol fatty acyl diester வந்துட்டு வராது. அதாவது பைரினோல்டிஹைட் அப்படின்னு சொல்லிட்டு பைரினோல்டிஹைட் glycerol acyl diester தான் வந்துட்டு வரும். இது வந்துட்டு யூகாரியாட்ல தான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்துட்டு ராங். அப்ப ஸ்டேட்மெண்ட் பி ஒன்லி இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், which of the following example of Cleopora? கிளியோபோராவுக்கு எக்ஸாம்பிள் பேலண்டிடம், வெர்டிசெல்லா, எபிஸ்டாலிசிஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளியோபோராவுக்கு எக்ஸாம்பிள். அப்ப ஆல் தி above. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். fourth, which of the following subclasses belongs to the class Sporozoa? அப்போ ஸ்போரோசோயாவோட subclasses வந்து பாத்தீங்கன்னா டீலோஸ்போரிடாவும் நியோஸ்போரிடாவும் சொல்லி பார்த்தோம். அப்போ both A and B வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் பாக்டீரியா, ஆர்கியா, யூகாரியோட்டா, மாஸ்டிகோஃபோரா. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்டீரியா வந்து ஃபர்தரா வந்து நிறைய டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு 8 ஆர்டர்ஸா வந்துட்டு டிவைட் ஆயிருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்துட்டு அக்யூஃபெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஃபர்ஸ்ட். ஆர்கியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெத்தனோகாக்கஸ். இது மேலும் பாத்தீங்கன்னா 5 ஆர்டர்ஸா பிரிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப மெத்தனோகாக்கஸ் செகண்ட். யூகாரியோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரைகோமோனாட்ஸ். ஆமா, இதுதான் வந்துட்டு அதுல வரும். ஆல் யூகாரியாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் யூகாரியாட்டான்னு சொல்லி பார்த்தோம். ட்ரைகோமோனாட்ஸ் இது வந்து தேர்டு. மாஸ்டிகோஃபோரா ஆல்சோ இதுக்கு பேர் என்னது ஃபிளஜிலேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால அதர் நேம் வந்து பாத்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்ப டினோஃபிளஜிலேட்டா இஸ் த கரெக்ட். அப்ப என்னது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஒன்னு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோபயாலஜி அப்படின்னா என்னன்றது ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம். கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் த மைக்ரோப்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், செல்லுலாரிட்டி, அதோட நியூக்ளியர் மெட்டீரியலோட நேச்சர்ஸ் இதெல்லாம், அப்புறம் 5 கிங்டம், 8 கிங்டம், 3 டொமைன் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம். புரோட்டோசோவன்ஸோட கிளாசிபிகேஷன்ஸ் வந்துட்டு பார்த்தோம். அதை எப்படி டிவைடட் ஆயிருக்கு, அதோட சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம எலாபரேட்டா இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் செஷன்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் த பாக்டீரியா அண்ட் வைரஸ் பத்தி நம்ம எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட் 2. ஓகேங்களா? தேங்க்யூ.